ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், எனக்கு பார்க்க போகிறோம். எனக்கு எவ்வளோ காட்டுதுன்னு பார்ப்போம். அவங்களுக்கு வந்து 156 காட்டுச்சு. எனக்கு வந்து சுகர் கிடையாது. சுகர் வந்துடக்கூடாதுன்னு நானும் மார்னிங்கும் ஈவினிங்கும் வாக்கிங் போயிட்டு தான் இருப்பேன். இருந்தாலும் சரி இப்போ ஒரு செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி செக் பண்ண போகிறோம். எனக்கு எவ்வளோ காட்டுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ரெகுலராக வந்து வெந்தயக்களிலாம் சாப்பிட்றோம். ஆனால் வெந்தயக்களி கிட்டுறப்ப பார்த்திங்கன்னா வெள்ளம்லாம் அதிகமாக சேர்க்க மாட்டேன். நான் ஒரு அரை இனிப்பு இருக்கிற மாதிரி தான் போடுவோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு சுகர் இருக்கிறதுனால ரொம்ப இனிப்பு சேர்த்தா சுகர் கூடிடுமோன்னு பயத்தில். பார்க்கலாம் எப்படி எனக்கு எவ்வளோ இருக்குன்ட்டு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம், 140 காட்டுச்சு. இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஐயோப்பா பார்த்துக்கிறதுக்குப்பா வலிக்குதுப்பா. எனக்கு மட்டும் நறுக்குன்னு குத்துங்கப்பா. எப்படி ரத்தம் வருது பாருங்க. உங்களுக்கு குத்துனீங்களா இப்படி? எனக்கு எப்படி குத்துறீங்க? இப்படி ரத்தம் வந்துருக்கு. என்னப்பா எனக்கு 102 தான் காட்டுது. இப்போ குறைஞ்சதே எவ்வளோப்பா இருக்கணும்? எவ்வளவோ இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. 80 முடியாதா? இதானப்பா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். எனக்கு இங்கே பாருங்கள் 102 காட்டுது. எனக்கு மட்டும் சதக்குன்னு குத்திட்டாங்க பாருங்கள். ரத்தம் எப்படி வருது? அவங்களுக்கு ரத்தமே வரல கையில். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறமேட்டு ரத்தம் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு மட்டும் ரத்தமே வராமல் மெல்ல குத்திட்டு எனக்கு எவ்வளோ ஸ்பீடாக குத்துனீங்க பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 102 தான் காட்டுது. போன தடவை பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா 140 காட்டுச்சு. எனக்கு ரொம்ப இந்த வெந்தயக்களி சாப்பிட்றதுனால தான் இதுன்னு நினைக்கிறேன் நான். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து இப்போ வீட்டிலேயே நாங்கள் சுகர் பார்க்குற மிஷின் வச்சுருக்குறோம். இதில் வந்து சரி சுகர் செக் பண்ணலாம். ஏன்னா இப்போ தினம் மார்னிங் ஈவினிங் வாக்கிங் போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு கொஞ்சம் சுகர் ஓவராக இருந்ததுனால 2 டைமும் வாக்கிங் போவோம். சரி செக் பண்ணலான்னு சொல்லி பார்க்குறப்போ இப்போ செக் பண்ணுறப்போ 156 காட்டுது. ஆனால் இதில் காட்டுறது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்டான இது காட்டாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே செக் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தான் இப்போ நாங்கள் செக் பண்ணியிருக்கிறோம். ஆனால் கரெக்டான இது காட்டாது அப்படிங்கிறாங்க. எப்படின்னு தெரியலை. 156ங்கிறது இதில் கரெக்டாக என்னங்கிறது உங்களை யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இதில் கரெக்ட் டைம் காட்டாதோ? இதில் கரெக்டாக அந்த கரெக்டாக கரெக்ட் இல்லை. இப்போ ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் வீட்டில் வச்சு பார்க்குறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் தெரியும் அப்படின்ட்டு. லேபுக்கு இதுக்கும் லேபுக்கு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட்னா எவ்வளோ இருக்கும்? ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் அதிகபட்சம் 10 பாயிண்ட் அவ்வளோதான். அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு சுகர் ஓரளவு பரவாயில்ல, குறைஞ்சிருக்குன்னா. எப்போ எவ்வளோ 280 இருந்ததுல்ல? 280 இருந்தது. இப்போ பாருங்கள் 156 இருக்குது. லேபுக்கு இதுக்கும் ஒரு 10-20 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறாங்க. பரவாயில்ல. அப்படி பார்த்தா கூட 156 ஓரளவு காட்டுது.